உலகினை காப்பதற்கு அவதாரம் அருள் உயர்ந்தது ஸ்ரீராம் எனும் நாமோ அறிவமுகத்தவரே அவதாரோ அறிவமுகத்தவரே அவதாரோ அவருக்கு ஆட்சி தந்தார் கீதை ஆட்சி தந்தார் கீதை சத்தியலோகம் என்று 4 வகை யோனிகள் மூலம் உலகத்தில் வாழக்கூடிய ஈ முதல் 84 ஜீவராசிகளும் படிக்கக்கூடிய என்னுடைய தந்தை பிரம்மதேவனிடத்தில் ஆசை பெற்ற பின்பு விழிக்கிறோம் என்று வெள்ளித்துகள் எடுத்து வெள்ளிப்பண்ணு கொண்டு வெள்ளைக்க மறுத்த வெற்றிருந்து எளிய அரியாசனத்தில் என்று என்னை அரசோட சரியாசனம் வைத்ததாய் என்று வழங்கக்கூடிய 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 28 ஆகமம் 32 தர்மங்கள் 64 கலைஞானம் 96 தத்துவத்திற்கு சொந்தக்காரியான என்னுடைய தாய் சரஸ்வதியிடம் ஆசை பெற்று நேராக பார்க்கடல் சென்று பரமாமனிடம் ஆசை பெற்ற பின்பு அருள் இல்லாக்க உலகமில்லை பொருள் இல்லாக்க உலகமில்லாக என்கிற காரணத்தினாலே செல்வங்கள் 16 வேலமாக வீட்டிருக்கக்கூடிய பாட்டி மகாலட்சுமிடத்திலும் ஆசை பெற்ற நேராக கைலாயம் என்று சிவபெருமானையும் அணி ஆதிபராசக்தியிடம் ஆசை பெற்று நேராக வந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு நாள் ஒன்றுக்குள் ஒரு கழகத்தை ஏற்படுத்தாவிட்டாலே என்னுடைய சிவமாகப்பட்டதை 1000 சுக்குகளாக வெடிக்க வேண்டும். உங்களுக்கு எல்லாம் என்ன அப்படி சந்தோஷம்னு கேக்குறீங்க? என் மண்டை வெடிக்கணும் சொன்னோடனே வேகமா போட்டு அடிக்கிறீங்க யாரு இருக்காரு? ஏன் என்ன அதுக்காக போய் சேர சொல்றீங்களா? அப்படி ஒரு நேரத்திற்கே உலகம் பெற பாடுபத்திலேயே என்னுடைய தலை 1008 சுக்குகளாக பிடித்தால் உலகத்திலே 1008 நாரதர் அவதரிப்பார். உலகம் தாங்காதியா முதல்ல கழகம் முடிக்கப்படும் என்றார். யாரையும் வழங்கப்படும் உலகத்தின் முத்த கடவுள் ஈஸ்வரன் என்றார். உலகத்தில் முழுவதற் கடவுள் எம்பெருமான் கணபதி விநாயகப் பெருமான். அவர்விட விநாயகரை தொடர்ந்து கழகத்தை தொடங்கலாம். பாடும் கீதம் அந்த கணவரி கணபதியே தினப்பாடினே உயிராடி செவிக்குவோ இந்த சுருக்காட்டி அயுசேர கணபதியே தினப்பாடினே அயராடு மனம் கொண்டு அதன் மூலம் அறிவில்லை அயராத மனம் கொண்டு அதன் மூலம் அறிவில்லை புலி மீது உனை கொண்டு புகழேறினே மீது உனை கொண்டு புகழேறினே கற்றவிட்டு வளரே அதில் வெற்றி வந்து மலரே கற்றவிட்டு வளரே அந்த கணவரியம்
காத்தல் உலகத்தை படிப்பவன் பிரம்மதேவன் அழிக்கும் தொழிலை மேற்கொண்டவன் மாமன் சிவனார் உலகத்தையே கட்டி காத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் என்னுடைய பாட்டு நெம்பெருமான் பரமாவன் ஸ்ரீமன் நாராயணன். சின்ன சந்தேகம் கேட்கலாமா? சொல்லுங்க சுவாமி. நீங்க சொன்னாலும் சரி இல்ல யாரும் சொன்னாலும் சரி சந்தோஷப்படுவேன். சரி, இந்த உலகத்திலேயே பெரிய பணக்கார கடவுள் யாரை சொல்றோம்? உலகத்தை திருப்பதி வெங்கடாச்சலபதி சொல்லுவோம். உங்கள்ட்ட ஒரு 50 ரூபா பணம் இருக்கு, சரி, என்கிட்ட ஒரு 100 ரூபா பணம் இருக்கு, 2 பேருமே பணம் வச்சிருக்கோம். ஆனா அதிகமான பணம் வச்சிருக்கிறது யாரு? நீங்க தான் வச்சிருக்கீங்க. நான் 100 ரூபா வச்சிருக்காங்க. ஆமா. ஆனா 2 பேரும் பணம் தானே வச்சிருக்கோம். அந்த மாதிரி ஏழுமலையான பணக்கார கடவுள் சொன்னாங்க. சரி, ஏழுமலையான எத்தனாவது பெரிய பணக்கார கடவுள்னாங்க? எத்தனாவது பெரிய அவங்க உலகத்துல பணக்காரன்னு சொன்னாங்க? 2வது பணக்கார கடவுள் தானே ஏழுமலையான். ஏத்துக்க, ஏழுமலையானே 2வது பணக்கார கடவுள்னா அப்ப அவருக்கு முன்னாடி இருக்க முதல் பணக்கார கடவுள் யார்? குபேரன் சொல்லுவாங்க. குபேரன் சொல்றாரு. குபேரை வந்து மனித பிறவியை சேர்ந்தவன். நான் கேட்கறது கடவுள்கள்ல தான் கேட்கிறேன். கடவுள்ல முதல் பணக்கார கடவுள் யார்? இங்க இருக்காரு சாமி. அப்புறம் சொல்லிக்கலாம். அந்த கேள்விக்குண்டான பதிலை கொஞ்சம் சிந்திச்சு வைங்க. வரும்போது உள்ளே இருக்கக்கூடியவர்கள் வந்த பிறகு பேசிக்கொள்ளலாம். இருந்தாலும் வணங்கும் திருப்பதி ஏழுமலையானை திருப்பதி மலைவானோ வெங்கடேசா திருமகள் மணநாடோ ஸ்ரீனிவாசா ஏழுமலை வாசா கொண்டிருந்தாலும் கண்கண்ட தெய்வம் பெற்றெடுத்த தாயும் தந்தையுமே. ஒவ்வொரு மனிதன் உலகத்திற்கு வருவதற்கு காரணம் பெற்றெடுத்த தாய் என்றால் அவளை இந்த உலகத்தின் முதல் தெய்வமாகும். காரணம் என்ன? ஒரு சின்ன குட்டி கதை ஒன்று சொல்லட்டுமா? ஒரு ஏழை குடும்பம். இது கதை எல்லாம் உண்மையிலேயே நடந்த சம்பவம். சரி, ஒரு ஏழை குடும்பம். அந்த குடும்பத்துல ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு பெண் குழந்தை, 6 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தை. 3 பேர் மட்டும்தான். காட்சி அண்ணனைக்கு சம்பாரிச்சு அண்ணனைக்கு தன்னுடைய வயிற்று பழப்ப போய் இருந்தாங்களா. அப்படி இருக்கவங்க வாழ்க்கை தான் சிறப்பா இருக்கும். சரி, அப்படி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க நேரத்துல ஒரு நாள் அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். சரி, உடம்பு சரியில்லாம போன உடனே என்னடா வர வர குழந்தையினுடைய வளர்ச்சியில மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் மருத்துவத்தை பரிசோதிக்கிறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. சரி, அங்க பரிசோதிச்ச மருத்துவர் அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்றாரு? குழந்தைய பார்த்துட்டு, இந்த குழந்தை 3 மாசத்துக்கு தான் உயிரோட இருக்கும், அதுக்கப்புறம் இந்த குழந்தை செத்து போயிடும் அப்படின்ட்டாரு. எம்மனுக்கு செத்ததுக்கு அப்புறம் 7 பிள்ளைய கொடுத்தா கூட உயிரோட இருக்கும்போது 1 பிள்ளைய கொடுக்க தோணுமா இருக்காது? அதுவும் நமக்கு 1 பிள்ளை பொம்பளை பிள்ளை ஆசையோட வளர்த்து வந்தமே. இந்த மருத்துவர் இன்னும் 3 மாசத்துல குழந்தை செத்து போயிருந்து சொல்றாரு. என்ன காரணம் கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த மருத்துவர் சொல்றாரு, அம்மா, இந்த குழந்தைக்கு இதயத்திற்கு வரக்கூடிய அத்தனை ரத்த
குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டுருச்சு, அதனால அந்த குழந்தை பிழைக்காதுமா அப்படின்ட்டார். சரி, என்னவே இருந்தாலும் குழந்தையை காப்பாத்தி ஆகணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனைகளில் ஒன்று, அந்த மருத்துவமனை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனே அங்க இருக்க மருத்துவம் அதே தான் சொல்றாருமா, அந்த குழந்தை பிழைக்காதமா அப்படிங்கிறார். ஏதாவது வழிகள் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் மருத்துவர் சொல்றாரு, அந்த குழந்தைக்கு இதய அறுவை சிகிச்சையை செய்தாலும் 30% தான் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, 70% இந்த குழந்தை சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டாரு. அப்பதான் அந்த அம்மா சொல்லிச்சான், 30% பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறீங்கல்ல, எப்படியாவது என் குழந்தைய நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு. அப்ப மருத்துவர் என்ன சொல்றாரு, ஏமா நீங்க அண்ணாடா காட்சிங்கிறீங்க, அண்ணனைக்கு சம்பாரிச்சு அண்ணனைக்கு தன்னுடைய வைத்து பழப்ப போய்க்கிறீங்க, உங்களால எப்படி இவ்வளவு பணம் கட்ட முடியும், பணம் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அப்பதான் அம்மா சொல்லிச்சா, என்னுடைய குழந்தை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பணம் தான் அவசியம் என்றால் என் உடம்புல இருக்க எந்த உறுப்புகளை வேணாலும் நீங்க தானமா எடுத்துக்கலாம், என் உடம்புல இருக்க எந்த உறுப்பை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம், ஆனா என் பிள்ளையை காப்பாத்துங்க. அதனால சொல்ல முடியுமா, தான் பெற்றெடுத்த தாயினுடைய உள்ளம். சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு 7 நாட்கள் நேரம் கொடுக்குறாரு. 7வது நாள் தான் அந்த குழந்தைக்கு அறுவை சிகிச்சை பண்ண முடியும் அப்படிங்கிறார். அந்த 7 நாளுமே அதே அந்த குழந்தைய அதே மருத்துவமனையில வச்சு பாதுகாக்கிறாங்க. அப்ப அந்த மருத்துவர் திறமை இதே அறுவை சிகிச்சை செய்ய அறைக்கு போகணும்னா இந்த குழந்தை அறையை தாண்டி தான் போகணும். அப்ப அந்த குழந்தை திறமை கேட்குது அவங்க அம்மா கிட்ட, ஏமா மருத்துவர் சொன்னதை நான் கேட்டேன், நான் உங்களை விட்டு சீக்கிரமா போயிருவேனா, சாக போறீங்கிறாங்களே இல்ல அப்புறம் அப்படித்தானம்மா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க அம்மா சொல்லிச்சு அந்த குழந்தைய பார்த்தா, அம்மா நீ சாக மாட்டேன், உன்னுடைய இதயத்திலே கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, நிச்சயமா அந்த கடவுள் உன்னை காப்பாத்துவார், கடவுள் மேல நம்பிக்கை வை அப்படின்னு. இதே செய்தியை தினம அம்மா சொல்லிக்கிட்டே இருக்க, அந்த குழந்தைக்கு தன்னம்பிக்கையை ஊட்டிக்கு இருக்காங்க. 7வது நாள் ஆச்சு. 7வது நாள் ஆன உடனே அந்த குழந்தைய கொடுத்துட்டு கூட்டிட்டு போய் இதய அறுவை சிகிச்சை பண்ற அறையில உட்கார வச்சிருக்காங்க. அப்ப அங்க இருந்து மருத்துவர் வர்றாரு. அந்த மருத்துவரை பார்த்து இந்த குழந்தை ஒரு சின்ன கேள்வி கேட்குது, மருத்துவரே ஏன் இதயத்தை நீங்க அறுக்க போறீங்களா அப்படின்னு கேக்குது இந்த குழந்தை. அப்ப மருத்துவர் என்ன நினைச்சாரு, ஆனா குழந்தை சின்ன பிள்ளை பயப்படுதோ அப்படின்னு சொல்லிவிட்டு, இல்லம்மா உனக்கு வழி தெரியாது, அனசீசியாங்கிற மயக்க மருந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிறார். மறுபடியும் இந்த குழந்தை என்ன கேக்குது, நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லலையே, என் இதயத்தை நீங்க அறுக்க போறீங்களான்னு கேக்குது. ஆமாமா ஓ இதயத்தை நான் அறுக்க போறேன் அப்படின்ட்டார். அப்பத்தே அந்த குழந்தை மருத்துவரை பார்த்து சொல்லிச்சா, மருத்துவரே கடவுளை இதுவரைக்கும் நான் நேரடியா பார்த்ததில்ல, எங்க அம்மா சொன்னாங்க உன்னுடைய இதயத்திலே கடவுள் இருக்கின்றார், நிச்சயம் கடவுள் உன்னை காப்பாற்றுவாருன்னாங்க, என் இதயத்தை வேற நீங்க அறுக்க போறோம்ங்கிறீங்க, என் இதயத்தை அறுக்கும் போது என் இதயத்துல இருக்கக்கூடிய கடவுளுக்கு காயம் பட்டு விடாமல் அப்படின்னு. இந்த குழந்தைக்கு வயசு எத்தனை, 6 வயது மதிக்கத்தக்க அந்த ஒரு சின்ன குழந்தைக்குள்ள இப்பேற்பட்ட தன்னம்பிக்கையை ஊட்டி வளர்த்திருக்கின்றாளா அப்படின்னு பெற்றெடுத்த தாயை நினைச்சு இவர் பெருமைப்பட்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த குழந்தை சொல்லுது, நான் கடவுள் இது வரைக்கும் நேரடியா பார்த்ததில்ல, என் இதயத்தை நீங்க அறுக்க போறோங்கிறீங்க, என் இதயத்தை அறுக்கும் போது கடவுள் எப்படி இருப்பார் நீங்க பாப்பீங்கல்ல, ஏன்னா சாமியே இதயத்துலானே இருக்கேன், ஒருவேளை நான் பிழைத்துக் கொண்டால் நிச்சயமா பிழைச்சிருவேன், கடவுள் என்னை காப்பாத்திடுவார், அப்படி கடவுள் என்னை காப்பாத்திட்டா என் இதயத்துல இந்த கடவுள் எப்படி இருந்தாலும் நீங்க எனக்கு பார்த்து சொல்லணும் அப்படின்னு. கடவுளை யாராலையும் பார்க்க முடியுமா, குழந்தைக்கு ஒரு இதய அறுவை சிகிச்சை 5.5 மணி நேரம் நடக்குமா, 5.5 மணி நேரம் நடக்க வேண்டிய அந்த இதய அறுவை சிகிச்சையிலே வெறும் 50வது நிமிஷத்திலேயே அந்த குழந்தைக்கு வரக்கூடிய அத்தனை ரத்த குழாய்கள் வெடிப்பு ஏற்பட்டு அந்த குழந்தை செத்து போயிடுச்சு. அப்போ ஒரு நாளைக்கு 10 இதய அறுவை சிகிச்சை செய்வார் அந்த பெரிய மருத்துவர். அவர்னாலே இந்த குழந்தையினுடைய இறப்பை தாங்கிக்க முடியல, ஏன் கடவுள் இருக்காரு நம்பிச்சேன், அதுக்காக கடவுள் இந்த குழந்தையை காப்பாத்திருக்கலாமே அப்படின்னு அந்த பெரிய மருத்துவருக்கே தன்னை எரியாமல் கண்ணுல இருந்து கண்ணீர் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப உடனே என்ன பண்றாரு, கண்ணாடியை கழட்டி விட்டு கண்ணை துடைச்சு விட்டு முன்னாடி 2 அடி எடுத்து நடக்கிறார். நடந்தோடனே பின்னாடி இந்த பெண் மருத்துவர் அவருடைய தோல்ல கை வச்சு, டாக்டர் பிளட் இஸ் கம் இன் தி ஹார்ட் அப்படிங்குது. திரும்பி பாக்குறாரு, மறுபடியும் ரத்த குழாய்கள் மறுபடியும் சீரா வர ஆரம்பிச்சிச்சு. இது எப்படி நடந்துச்சுன்னு அவருக்கே தெரியல. மறுபடியும் அறுவை சிகிச்சை நடக்குது. அந்த அறுவை சிகிச்சை நடந்த 5.5 மணி நேரம் கழிச்சு குழந்தை பிழைச்சுக்கிச்சு, செத்த குழந்தை மறுபடியும் பிழைச்சுக்கிச்சு. எப்படி நடந்துச்சுன்னு மருத்துவருக்கே தெரியல. அப்பதான் என்ன பண்றாரு, ஒருவர்னு அந்த குழந்தை பிழைச்சதுக்கு அப்புறம் ஒருவர்னு போனாரு, ஒரு நோட்டையும் பேனாவையும் எடுத்தாரு. இந்த குழந்தை பிழைத்ததற்கு என்னுடைய அனுபவமோ என்னுடைய படிப்போ காரணம் அல்ல, இந்த குழந்தை பிழைத்ததற்கு முழுக்க முழுக்க காரணம் அவளுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டி வளர்த்து அவளுடைய தாய் தான் அப்படின்னு எழுதி முடிச்சிட்டாரு. அப்ப என்ன பண்றாருன்னா, அந்த குழந்தை பிழைச்சுக்கிச்சு. குழந்தை பிழைச்சுக்கிட்ட உடனே மருத்துவருக்கு நன்றி சொல்றதுக்காக போறாரு. மருத்துவருக்கு நன்றி சொல்றதுக்காக குழந்தைய கூட்டிட்டு போகுது அவங்க அம்மா. அப்ப அந்த குழந்தை வேகமா ஓடி போய் மருத்துவருடைய காலை கட்டி பிடிச்சு சொல்லிச்சான், என்னுடைய உயிரை காப்பாற்றியதற்கு மிகவும் நன்றி. நான் உங்களுடைய ஆரம்பத்துல கேட்டேனே, கடவுள் எப்படி இருந்தார், இதே தருத்தீங்க இல்ல, கடவுளை பார்த்திருப்பீங்கல்ல, கடவுள் எப்படி இருந்தான்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்ப கடவுளை எப்படித்தான் இருக்காரு சொல்ல முடியுமா? இப்ப காற்று அடிக்குது, இதுவே காற்று நேராலையும் காமிக்க முடியுமா? உணரத்தான் முடியும். அந்த மாதிரி கடவுளை காட்ட முடியாம நின்னுக்கு இருந்தாரு. அப்பத்தே என்ன பண்றாரு, அந்த குழந்தையை சற்று தள்ளி நிக்க சொல்லிவிட்டு அந்த குழந்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அம்மாவை கை காமிச்சு,
இப்படித்தான் கடவுள் இருந்தார் அப்படின்னு அவங்க அம்மா கை காமிச்சாரு. அப்ப அந்த குழந்தை என்ன ஆகுது, வேகமா ஓடி போய் அவங்க அம்மாவோட காலை கட்டி பிடிக்க சொல்லிச்சு. அம்மா நீதான் இந்த உலகத்துல கடவுளா, அப்ப நான் சாமியோட பிள்ளையா அப்படின்னுச்சான். காரணம் ஒண்ணு, சாகக்கூடிய தருவாயிலும் ஒரு குழந்தைக்கு நல்ல தன்னம்பிக்கையை ஊட்டி வளர்க்கக்கூடிய சக்தி பெற்றெடுத்த தாயை தவிர இந்த உலகத்தில் வேற எவருக்கும் கிடையாது. ஆகையால் ஒவ்வொரு மனிதன் உலகத்திற்கு வருவதற்கு காரணம் பெற்றெடுத்த தாய் என்றால் என்னை 10 மாசம் சுமந்து ஈர்ம்பு நிற்காமல் இந்த உலகத்தில் பல பேரும்புகளும் வாங்குவதற்கு காரணமாக இருந்தவள் என்னை பெற்றெடுத்த தாய். ஆகையால் என்னுடைய தாய்க்கும் முதலில் பெருமை. பத்து மாசம் என்ன சுமந்து பெட்டி எடுத்த அம்மா அன்புக்கு முன்னாலே அந்த ஆகாசம் சும்மா போரத்தத்தை எல்லாம் பாரா தந்து ஊட்டி வளர்த்த அம்மா தியாகத்துக்கு முன்னாலே அத்தனை சும்மா அன்புக்கு முன்னாலே ஆவாசம் சும்மா. அம்மா அண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லேனா யாரும் இல்லடா. அங்கம் கொண்ட பூமி பூமி உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி. செத்தவனே மறந்தா அவ செத்தவனே தாண்டா. அந்த உத்தமியே நினைச்சா அவ உத்தமனே தாண்டா. யாரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ இது யாரோ யாரோ. 10 மாசம் என்ன சுமந்து பெட்டி எடுத்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. ஓரத்தையெல்லாம் பாராட்டmu ஒட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. எறும்பு எட்டாம துசும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மாவோ கண்ணோட கொண்டாடாம கஞ்சி தண்ணி இல்லாம பால் சோறு ஊட்டி வளர்த்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா. அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. வாங்கி கொடுத்து ஆக்காட்டிவர்களை பிடிச்சு அக்கா சொல்லி கொடுத்து அண்ணாட கூட பிடிச்சு சொல்லி வாங்கி கொடுத்து கலவெட்டி நடவுலத்து கால் சட்டை வச்சு கொடுத்து சிறுவாடு சேர்த்து வச்சு சில துணி வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரம் அங்கே போதறிப்பு. அம்மா 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 காய்ச்சல் வந்து நான் மாறிட்டான் காசாயத்தை ரத்தி தந்தேன். என் உள்ள கலத்தரு 8 ஊர் சொல்லி வந்தேன். தாலிய விட்டு கூட தாயை என்ன படிக்க வச்ச உன்னை பல வார்த்தை இல்லை அம்மா. காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீரும் சும்மா. அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெட்டி எடுத்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. ஆராரிரோ ஆராரிரோ ஆராரிரோ
காரணப்பட்டு கோபுரமான அவசரு கொடுமையை தாங்கிக்கிட்டு 5 வெட்டி 10 வெட்டி அங்க இங்க காரணப்பட்டு அத்தனையும் நாம் படித்து ஆயுசுக்கு தாங்கிக்கிட்டு பட்ட துன்பம் போதும் பாதி அம்மா 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 பட்டு பட்டு கட்டு உனக்கு வச்ச மூடி வெட்டு வெட்டு என்ன பட்ட தாயை உனக்கு நாடு என்ன செய்தோம் பாலூட்டி என்ன வளர்த்து அம்மா பாசத்துக்கு முன்னாலே அந்த தெய்வம் எல்லாம் சும்மா அன்புக்கு முன்னாலே அத்தனையும் சும்மா ஏவத்து மாசம் எனக்கு வந்து பெட்டி எடுத்து அம்மா ஆத்தாரி இல்லைனா ஆதரிக்க யார் இருக்கா புதுசேல வாங்கி வந்து ஒன்று புதச்செய்யணும் பாப்பதற்கா எத்தனை விரவியோ இனி உமகத்தில் நான் முடிக்க எங்க போய் தேடுவேனம்மா பட்டக்கடனை நான் அடைக்க எங்க போய் தேடுவேனம்மா பட்டக்கடனை நான் அடைக்க நான் கண்ட கனவுலே அந்தவன எரிஞ்சது அந்தவன நீ என்று அற்புதமாக இருந்தது கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலன்னு சிரிச்சே கண்டாங்கி சேலையிலேயே கண்ணீரே தொடுச்சு ஓம் கண்டாங்கி சேலையிலேயே கண்ணீரே தொடுச்சு ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா சேலை வாங்கி வந்து முதற்கையும் பார்ப்பதற்கா ஆராரியோ 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 மண்ணில் பிறக்கையை அவர் நல்லவராகவும் தீயவராகவும் பெற்றெடுத்த அன்னையின் வளர்ப்பினை என்றார்கள். எந்த ஒரு தாய் இந்த பிள்ளை கெட்டு போகணும்னு சொல்லி வளர்க்கிறது கிடையாது. அப்புறம் எப்படி பூமியில ஒரு குழந்தை கெட்டவனாக மாறுகின்றார்? ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை 10 மாசம் கருவில் சுமக்கும் போது தாயினுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றதோ அதற்கேற்றால் போல்தான் அந்த குழந்தையினுடைய எண்ணமும் மேலோங்கும் என்பார்கள். ஆகையால் அந்த வேலையை கவனித்துக் கொண்டிருந்தால் உள்ள ஏதாவது சத்தம் கேட்குதா? அப்பா உள்ள 2-3 வண்டியாக கிடக்கும். ஒரு 3 வண்டி இருக்குமா? 3 வண்டியா? ஆரம்சம் பெண்மணியாருடைய சாரீரமை இவ்வளவு இனிமையாக இருக்கிறது. அந்த பெண்ணை நேரில் பார்க்கும்போது எவ்வளவு அழகாக இருப்பார். பார்த்தாலும் மத்தை ரொம்ப மிளகை துரத்தவை ஊர்வசியாகி எல்லா பொம்பளையும் பார்த்தவன் என்ன சரி இந்த பொம்பளையும் பார்த்து ஆசை இல்ல பத்தியில. ஆனா இந்த பிள்ளைய பாக்குறதுக்கு முன்னாடி நோக்கம் வருது. என்ன சொல்றீங்க? அப்படியா? இந்த பிள்ளைய பார்த்தா உங்க நோக்கம் வருதா? பாக்குறதுக்கு முன்னாடி என்ன பார்த்ததுக்கு அப்புறம் தானே அழகா இருக்கேன். ஆமா ஆமா சரி படிச்சாச்சு இல்ல அன்பளிப்பளித்த பெருமை சேர்த்து சரி அன்பளிப்பு வாங்க கூடாதுன்றாங்க. இது வரைக்கும் ஆக ஆரம்சம் வெண்மணியாருடைய குரலோசையை வைத்து சிறிது நேரம் மரணித்து விட்டு பிறகு கலைகின்றான். ஆடவனையும் மாணவனை சந்தித்து கழகத்திற்கு ஏதாவது வழிகள் கிடைக்கின்றதா என்பதை எதிர்பார்ப்போம். விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி இந்த வள்ளி பொண்ணு எப்ப வரும் முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடைச்சிடாம பாக்குற வேண்டாடி. ஏ அக்கா பொண்ணு அஞ்சலே அக்கா பொண்ணு அப்புறம் நான் பச்சையும் பாரு நெஞ்சிலே அப்படியா? நாங்க மட்டும் 2 பேரு பிஞ்சிலே அதை எங்கேயும் போய் கொஞ்சலே டாபுடாபுடாபுடா டாபுடாடி ஐயரா சோப்பு சீப்பு கண்ணாடி அக்கா மகே வந்து முன்னாடி வெட்டிக்காரு பின்பாட்டு வாங்கி பார்த்தவன ஏத்துட்டேன். ஆமா ஏன் நான் ஏன் அக்கா மகன் வந்தாங்க நீங்க இடையில சந்தர்ப்பம் அப்ப நான் அதான் பண்ணல பின்பாட்டு வாங்கி உங்களையும் அந்த கிரகம் விடலையா? எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அது புடைச்சிடாம பார்க்கிறவன் இல்லாடி
மார்கழி மாசம் காலங்காத்தால் அவ வீட்டு முன்னாரே காலையிலிருந்து கோலம் கொடுக்க காலையில சவுண்டு கட்டி நானே இருந்தா கொஞ்சம் மறிய கண்ணில பார்த்தா அவ என்ன பார்த்தா சரி நானும் அவளை பார்த்து அப்புறம் அன்னைக்கு பிடிச்சது என்ன விட்டு தொலைய மாட்டேது கண்ணு கண்ணு வட்டி காதல் வந்து பத்திக்கிச்சே. டாவு டாவு டாவுடா டாவுடாதே இல்ல டாவு டாவு டாவுடா டாவுடாட்டி டாவுடா விதவிதமா சோப்பு சிப்பு கண்ணாடி ஏ அக்காமகே வந்து நின்ன முன்னாடி சென்னை மாநகரிலே சவுத் உஸ்மான் ரோட்டிலே பகவான் கடையிலே கட்டி சிவங்கிலே கண்ணிலாத வடிப்பு ஜாக்கிரதை தேவியத்தை காலப்பட படம் பார்த்தோம். அவ என்ன தொட்டா சரி அவளை தொடல அப்புறம் ஏன் 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 சொல்லல தொட்டா நமக்கு சேஃப்டி இல்லைன்னு தெரிஞ்சு வச்சு அதனாலயா? கண்ணு கண்ணு வட்டி காதல் வந்து பத்திக்கிச்சே. டாவுடா 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 விதவிதமா சோப்பு சிப்பு கண்ணாடி கண்ணாடி அக்கா மகே வந்து நின்ன முன்னாடி 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 நானே கடாவ சொன்னா நீங்களே கடாவ இருவீங்களோ முன்னாடி வர்றாள் எதுக்காக நான் இந்த பிள்ளை கடாவ சொல்றாரு சரி நீங்க எல்லாம் உங்க நாளையத்தை யாருக்காது கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு சாமி 4 வருஷம் ஆயிடுச்சு அது கல்யாணம் ஆயிடுச்சு ஆமா காதல் அனுபவம் ஏதாவது ஒண்ணு இருந்துச்சா கல்யாணம் காதல் அனுபவம் இருந்துச்சு சாமி அதெல்லாம் புரியா இப்ப காதல் எல்லாம் எப்படி இருக்கும் ஆடவன்காரு உங்களுக்கு நைட்டு பூரா டொப்பு டொப்பு நடத்திட்டு காலையில் தூங்கினா அப்புறம் எங்கிட்டு வரேன் நானும் ஒரு முறையிலே ஒரு பெண்ணை காதலித்து நீங்களுமா அந்த பிள்ளைக்கு பிடிச்ச நேரத்தை பாரியா ஐயோ. 2 பேரும் சேர்ந்து காதலிச்சோம் சரி ஆனா கடைசி என்ன ஆகி போச்சு ஆ. ஒருத்தன் காதலிச்சாலே இந்த காதல் விளங்காது 2 பேரு இதுல நானும் என் நண்பர் கூட்டணி விட்டு காதலிச்சோம் சரி கடைசியில நாங்க காதலிச்சப்படியே எங்க ஐயா வீட்டுக்கு போய் எங்களுக்கு ஆயா முறையாக்கி விட்டாரு ஆஹா அதெல்லாம் ஒருத்த முகம் குரங்கு முகம் ஒருத்த முகம் கரடி முகமா மாறிட்டான் சரி சுயவர மண்டபத்துல அவன் கரடியா மாறி இருக்கேன் நான் குரங்கா மாறி இருக்கேன் மாலையை கொண்டு வந்ததுல ஒண்ணு அவனுக்கு மாலை ஒண்ணுல எனக்கு மாலை உடனே அவன் அப்படி மேலைங்களையும் பார்த்துட்டு என்னடா மூஞ்சி ஊர முடு மசுறு மட்டையுமா வச்சிருந்தேன்னா சரி இவனுக்கு எங்கிட்டா மாலையை போடுறதுன்னு ஏன் பக்கத்துல வந்தான் ஆ. அவனுக்கு மாலை ஒரு நாள் யாருக்கு மாலை உடனே உங்களுக்கு தான் போனோம் நானும் ஒரே சந்தோஷத்துல தலையை கீழே வந்துட்டு மாலை நமக்கு தான் போட போறோம்னு நினைக்கிறேன் ஆ. நாங்க 2 பேரும் மாறி இருக்க முகமா இருக்கிறது எங்களுக்கு தெரியாது தெரியல நான் 4 கால் பாய்ச்சல் பின்னாடி ஒரு வாழோட்டு